இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு எக்காலத்திலும். சங்கீதம் 62:8 ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நிறைவாக இருக்கும் போது, சந்தோஷமாக இருக்கும் போது ஆண்டவரை நம்புவது நமக்கு எளிதாக இருக்கலாம். ஆனால் தேவைகள், பாரங்கள், கவலைகள், பலவீனங்கள் நம்மை சூழும் போது ஆண்டவரை நம்புவதில் நாம் சந்தேகிக்கலாம், அல்லது ஆண்டவரை நம்புவது நமக்கு கடினமாயிருக்கலாம். அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்புவதில் நாம் உறுதியாக இருப்போம். காரணம், அந்த சூழ்நிலையிலும் அவரே நமக்கு நாம் நம்புகின்ற அடைக்கலமாயிருக்கிறார். தாவீதும் கூட தன்னுடைய அனுபவத்திலிருந்து 91 சங்கீதம் 2 நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்றார். இயேசுவை நம்புவது என்றால் இயேசுவால் எல்லாம் கூடும், அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்று இயேசுவின் வார்த்தையை, அவருடைய பலனை முழுவதுமாக சார்ந்து கொள்வதாகும். இந்த உலகத்தையே படைத்த தேவாதி தேவனே நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். வேதத்தில் கூறப்பட்ட அவருடைய வார்த்தைகள் மாறாதது. நம்முடைய கடினமான சூழ்நிலைகளை பார்க்கிலும் இயேசு பெரியவர். நாம் சந்திக்கின்ற கடினமான பாதைகள் தற்காலிகமான பாதைகளாகும். வேதத்திலும் கூட ஆசா ராஜா தன்னுடைய நெருக்கமான சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டதை பற்றி 2 நாளாகமம் 14:11 நாம் வாசிக்கிறோம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும் என்று ஜெபித்தார். யூதா ஜனங்களும் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு மனதோடும் கர்த்தரை தேடினார்கள். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத படிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். 2 நாளாகமம் 14-15 இதை பற்றி நாம் வாசிக்கலாம். நெருக்கமான சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு அடைக்கலமாயிருந்து அவர்களுக்கு யுத்தமில்லாத இளைப்பாறுதலை கொடுத்தார். நம்முடைய கடினமான சூழ்நிலைகள் மத்தியிலும் நமக்கு அடைக்கலமாயிருக்கிற நம்முடைய கர்த்தரையே நம்புவோம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்கள் அடைக்கலமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் மாறாத தேவனாக எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்களும் கூட எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரையே நம்ப, கர்த்தரையே முழுவதுமாக சார்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்களும் கூட தாவீதை போல ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று தேவனையே முழுவதுமாக நம்பி ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.